இன்னைக்கு சமுதாயத்துல எத்தனையோ பேருனுடைய நெஞ்சத்துல அவ்வப்பொழுது தோன்றுகின்ற ஒரு சந்தேகத்தை தீர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு வீட்டில் இருக்கலாமா? எனக்கு தெரிந்தவர்களும் சில நண்பர்களும் உறவினர்களும் என் வீட்டில் ஒரே நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் இருப்பதனால எனக்கு சில இடர்கள் வருகிறதுக்கு அதுதான் காரணம் என்று சொல்றாங்களே, அது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அவருக்கு உரிய விளக்கத்தை தொலைபேசியிலேயே சொன்னேன். அப்பந்தான் எனக்கு தோணுச்சு, இதே மாதிரி சந்தேகங்களோட நிறைய பேர் இருப்பாங்களே, கடவுள் இந்த உலகத்துக்கு சொல்றதுக்காக இன்னைக்கு இதை பணிச்சிருக்கிறாரோ, இந்த கேள்வியை அவர் மூலமா கேட்க வைத்தாரோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்ததுனால இந்த விளக்கத்தை சொல்றேன். இப்போ கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில காலம் கழித்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தா 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தா இன்னும் சில மாசங்கள்லேயே அந்த சனி பயிற்சி வந்துடும் அப்படின்னு சொல்லி திருக்கணிதத்தை ஃபாலோ பண்றவங்க சொல்றாங்க. எது எப்படி ஆயினும் கடகராசிக்காரங்க அதிலிருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு நெருங்கி வந்துருச்சு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. இதே சமயத்துல மீனராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. அது ஜென்ம சனியாக மாறப்போகிறது. இப்ப யாருக்கெல்லாம் இந்த சந்தேகம் வரும் அப்படின்னா, இப்ப கடகராசியில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக பூச நட்சத்திரத்துல உள்ளவங்க. பூசம் சனியோட நட்சத்திரம். அப்ப அந்த நட்சத்திரத்தை அதிபதியும் 8ஆம் இடத்துல போய் மறைகிறதுனால, ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் அதிகமான கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்த வீட்டிலேயே 2 பூசம் இருந்துச்சுன்னா 2 பேரும் அவங்கவுங்களுக்குரிய வினைப்பயனை அனுபவிக்கணும் இல்லையா? அது நமக்கு அதிகமா வர மாதிரி தெரியும். அப்போ அவங்க ஒரே வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு பிழைப்பு விடுவாங்க. அதே மாதிரி இன்னும் சில காலம் கழித்து, சில மாதங்கள் கழித்து மீனராசிக்கு ஜென்ம சனியாக போகும் பொழுது அங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனிப்பெயர்ச்சி பிறந்து ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு 4 மாதங்களுக்கு பிறகு அவன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 1 வருஷம் இருப்பான். அது சனியோட நட்சத்திரம். அது 3, 7, 10 பாக்குது. அப்படிங்கும்போது தொழில சிரமங்கள், நண்பர்களால சிரமங்கள், கணவன் மனைவிக்குரிய கருத்து வேறுபாடு, முயற்சிகள் தோற்று போதல் ஒன்றும் ஏற்படும். அப்போ 2 உத்திரட்டாதி இருந்துச்சுன்னா அவங்களுக்குரிய பலனை அனுபவிக்கணும். அது கூட வர்ற மாதிரி தெரியும். அதனால ஒரே வீட்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாதாங்கிற கேள்வி உங்களுக்கு யாராவது சொல்லி உங்க மனசுல எழும். இது சம்பந்தமான விளக்கத்தை தான் சொல்றேன். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நாம் இந்த உடம்பு பெற்றதனுடைய பயன் என்ன? அதை முதல்ல எல்லாரும் தெரியணும். உடம்பு பெற்றதனுடைய பயன் என்ன? நம்மளுடைய வினைப்பயனை அனுபவித்து தீர்ப்பதற்கு. நன்றாக தெரியும். வினைப்பயனை அனுபவிக்கிறதுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த உடம்பு. உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் உன்னுடைய வினைப்பயனை நீ துய்த்து கொண்டிருக்கிறாய். அது வினைப்பயன் கழிகிறது என்றுதான் அர்த்தம். அதனாலதான் வள்ளுவர் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூறுவது அகுது ஒப்பது இல் என்று சொல்கிறார். ஏனென்றால் இடுக்கண் வரும் பொழுது உன்னுடைய பாவ வினைகள் எல்லாம் கழிந்து கழிந்து போய்கொண்டிருக்கின்றன. பாவம் கழிய கழிய
நமக்கு இன்பம் வரப்போகிறது என்றுதானே அர்த்தம். அதைத்தான் சொல்றாரு. இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துருவது அகுதொப்பது இல். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஒரே வீட்டில் இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம். ஏன் இருக்கலாம் என்றால், இறைவனுடைய படைப்பில் ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனியாகத்தான் வினைப்பயனை அவர்களுக்குரிய உடம்பின் மூலமாக அனுபவிக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நமக்கு அப்பா, அம்மா, பிள்ளைகள், கணவன், மனைவி இந்த உறவுகள்லாம் இப்ப வாய்த்திருக்கிறது இல்லையா? போன பிறவிலையும் அதுக்கு முந்தின பிறவிலையும் இவங்க தான் அப்பா அம்மாவா, கணவன் மனைவியா, பிள்ளைகளா இருந்தாங்களா? இல்லை. சரி, அடுத்து வரக்கூடிய பிறவில இவங்க தான் இருக்க போறாங்களா? இல்லை. இறைவனை நோக்கிய பயணத்தில் ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனியாகத்தான் செல்ல வேண்டும். தன்னந்தனி நின்றது தானம் அறிய இன்னம் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ என்று அருணகிரிநாதர் கேட்கிறாரு. தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ. நீ தன்னந்தனியாத்தான் இறைவனை போய் சேர முடியும், இறைவனை அடைய முடியும். தனித்தனி. நீங்க விமானத்திலேயோ ரயில்லையோ உங்க குடும்பத்தோட டிக்கெட்டு புக் பண்ணி போற மாதிரி குடும்பத்தோட போய் இறைவனை சென்றடைய முடியாது. ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனியாக இறைவனை நோக்கிய பயணத்தில் முன்னேற வேண்டும். அதற்கு அவர்கள் வினைப்பயனை அனுபவித்து தீர்க்க வேண்டும். தனித்தனியா தாங்க அனுபவிச்சு தீர்க்கணும். யார் என்ன சொன்னாலும் நம்ப வேண்டாம். நீங்க ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் அந்த வினைப்பயன் அனுபவித்து தீர வேண்டும். அது வந்தே தீரும். யாரோ சொல்றாங்கிறதுக்காக வேண்டி கணவன் மனைவி பிரிந்து வேற வேற இடத்துல இருந்தாலோ அல்லது பிள்ளைகளும் பெற்றோர்களும் பிரிந்து வேற வேற இடத்தில் இருந்தாலும் ஏதேனும் குறையுமா என்றால் குறையாது. ஏனென்றால் தாம் தாம் முன் செய்த வினை தாமே அனுபவிப்பார் பூந்தாமரையான் பொறிவழியே. வேந்தே ஒருத்தாரை என் செய்யலாம் ஊரெல்லாம் ஒன்றா வெறுத்தாலும் போமோ விதி. தாம் தாம் முன் செய்தவனை தாமே தான் அனுபவிக்க வேண்டும். ஔவையார் சொன்னாரு, அருணகிரிநாதர் சொல்றாரு. அதைத்தான் நான் சொல்றேன். ஏன்னா மக்கள் குழப்பம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த பணியை நான் செய்யணும்னு நினைச்சு செய்யறேன். பூந்தாமரையான் பொறிவழியே, பிரம்மதேவன் எழுதிய எழுத்துப்படி நீ என்னென்ன வினையை அனுபவிக்கிறோமோ அதை நீ மட்டுமே தான் அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அதை போல தங்களுக்குரிய வினையை தாமே தான் அனுபவிக்க வேண்டும். ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து இதுக்காக போராடினாலும் அந்த விதியை மாற்ற முடியாது. அதனால நீங்க ஒன்னா இருந்தாலும் சரி, தனித்தனியாக பிரிந்திருந்தாலும் சரி, அவரவர்கள் துய்க்க வேண்டிய வினைப்பயனை அவரவர்கள் தான் துய்த்து தீர்க்க வேண்டும். அதனால யாரும் யாரையும் குறை சொல்ல வேண்டாம், பழி போட வேண்டாம். உங்களுக்கு என்ன எழுதி வந்திருக்கிறதோ அது நடந்தே தீரும். அந்த பரிகாரம் இந்த பரிகாரம்னு போய் உடம்பை புண்ணாக்கி காசு பணங்களை வீணாக்க வேண்டாம். தயவு செய்து சொல்றதை கேளுங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. ஔவையார் சொன்னா தப்பா இருக்குமா? அருணகிரிநாதர் சொன்னா தப்பா இருக்குமா? ஔவையார் மேலும் சொல்றா, எழுதிய வாரே கான் இறங்கு மடநெஞ்சே கருதிய வாராமோ கர்மம் கருதி போய் கற்பகத்தை சேர்ந்தார்க்கு காஞ்சிரங்காய் ஈந்ததேல் முற்பவத்தில் செய்த வினை. கற்பகம் என்று ஒரு மரம் இருக்கிறது. வேணுங்கிறதெல்லாம் தரக்கூடிய அற்புதமான மரம். அதனாலதான் கற்பகம் என்ற பெயரை நமது வீட்டில் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் சூட்டுகிறார்கள். அவங்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, கேட்டதெல்லாம் கொடுப்பார்கள் அப்படின்னு தாற்பயம். இதுவரை கொடுக்காவிட்டாலும் இனிமேல் இந்த கற்பகம் என்ற பெயரை உடையவர்கள் அனைவருக்கும் எல்லாத்தையும் வாரி வழங்க வேண்டும். அந்த கற்பக மரத்துல போய் ஒரு பொருளை பெற வேண்டும் என்று நினைத்து போய் ஒருவன் போய் முயற்சி பண்ணினாலும் அவனுக்கு காஞ்சிரங்காய் தான் கிடைக்கணும்னு விதி இருந்தா அதுதான் கிடைக்கும். ஏன்னா முற்பவத்தில் என்ன எழுதி கொண்டு வந்திருக்கிறானோ அதுதான் கிடைக்கும். அதான் எழுதியவாறே கான் இறங்கு மட நெஞ்சம் கருதியவாராமோ கர்மம். நீ நினைச்சபடியெல்லாம் நடக்காது. என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் கிடைக்கும்.
ஊழில் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தாம் முந்துரும். உனக்கு கிடைக்கணும் என்று ஒன்று இருந்தால் யார் தடுத்தாலும் கிடைத்தே தீரும். உனக்கு கிடைக்காது என்று இருந்தால் யாரும் முயற்சி பண்ணாலும் உனக்கு அது கிடைக்காதுதான். அதான் இந்த 2 பாட்டுல அவ்வா சொல்றாரு. விண்ணுருவார்க்கு இல்லை விதி. அந்த விதிப்படிதான் எல்லாம் நடக்கும். அப்போ இந்த வினைப்பயனை நம்ம அனுபவித்து தீக்கிறது நல்லதுன்னு தான் நினைச்சுக்கிடணும். தாங்க முடியாத கஷ்டம் இருக்குதே, நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களே, பாம்பு வந்து கடிக்கையில் பாலும் உயர் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கு வரும் சிரிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் கேட்டார். இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லிட்டீங்களே, பாம்பு கடிக்கும் போது சிரிக்க முடியுமா? உன் வினைப்பயன் கழிகிறது என்ற எண்ணத்தை நீ உணர்ந்திருந்தால் உனக்கு சிரிப்பு வரத்தான் செய்யும். ஆக நல்லதா போச்சு, இந்த துன்பத்தை நாம் அனுபவித்து தீர்க்கிறதுனால நம்மளுடைய துன்ப வினைகள் தீய வினைகள்லாம் தீருதே என்ன அர்த்தம். சரி, அப்ப இந்த கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதை தாங்கக்கூடிய மன உறுதியை இறைவன் அளிப்பதற்கு வேண்டிய முயற்சிகளை நாம் செய்யணும். அது முயன்றால் தான் கிடைக்கும். அப்போ தற்பொழுது கடகராசியில உள்ளவங்களும் இன்னும் சில மாதங்களில் மீனராசி உள்ளவங்களும், மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், கடகராசி பூச நட்சத்திரம் உள்ளவங்களும் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்ன? ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும், விநாயகர் வழிபாடு செய்யணும். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே மகாவீராய தீமகி தன்னோ அனுமத் பிரஜோதயாத். இந்த அனுமனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சனி பகவானிடமிருந்து காப்பாற்ற வேண்டுமென்றால் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும். அவன் இந்த வினைகளை தாங்குவதற்குரிய உடல் வலிமையும் மன வலிமையும் உங்களுக்கு அளிப்பான். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாறாக ஆரியருக்கு ஆக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அரங்கை கண்டு அயலாறு ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். அவன் சீதாதேவியை காப்பதற்காக கடல் தாண்டி சென்றதையும் ஆகாய மார்க்கமாக சென்றதையும் அவன் இலங்கைக்கு தீய வைத்ததையும் அவன் வாயு புத்திரனாக இருப்பதையும் இந்த ஒரே பாட்டிலே குறிப்பிடுகிறார். 50 பூதங்களினுடைய அமைப்பை பூராம இந்த ஒரு பாட்டுல சொல்றாரு. அப்ப இந்த பாட்டை சொல்லணும். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே மகாவீராய தீமகி தன்னோ அனுமத் பிரஜோதயாத் என்ற அனுமன் காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும். விநாயகர் அகவலை தினமும் படிக்க வேண்டும். ஔவையாரை கடத்தி ஏற்றியது விநாயகர் அகவல். ஔவையாருக்கு முக்தி அளித்தது விநாயகர் அகவல். தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத் என்ற கணபதி மந்திரத்தை சொல்ல வேண்டும். விநாயகர் அகவலை சொல்ல வேண்டும். கோளறு பதிகத்தை படிக்க வேண்டும். சுந்தரகாண்டம் படிக்க வேண்டும். சுந்தரகாண்டம் படிக்க வேண்டும். நம்ம சேனல்லையே ராமாயணம் 2 மணி நேரம் 29 நிமிஷத்துக்கு முழு ராமாயணமும் இருக்கிறது. சுந்தரகாண்டம் மட்டுமே 30 நிமிஷத்துக்கு இருக்கிறது. தீராத மன அழுத்தத்தில் உள்ளவர்களுடைய மன அழுத்தத்தை தீர்க்கக்கூடியது சுந்தரகாண்டம். அதை படிங்க. அல்லது இந்த ஒரு பாட்டை சொல்லுங்க. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாறாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாறு ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். இதை படிங்க. ஆஞ்சநேயர் காயத்ரியை சொல்லுங்க. விநாயகர் காயத்ரியை சொல்லுங்க. விநாயகர் அவளை படிங்க. கோளறுபதியம் படிங்க. இவையெல்லாம் உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நேர்மறை சிந்தனையை தூண்டி தோற்றுவித்து நிலை பெற்று இருக்க செய்யும். நேர்மறை சிந்தனை வந்தது என்றால் எந்த துன்பத்தையும் நீங்கள் அப்படி என்று தூக்கி போட்டுவிட்டு போய்விடலாம். ஆக இந்த பதிவின் மூலமாக நான் சொல்ல வேண்டியது, ஒரே நட்சத்திரத்தில் இருந்தவர்கள் ஒரு வீட்டில் இருந்தாலும் அவரவர்கள் வினைப்பயனை அவரவர்கள் தான் அனுபவிக்க வேண்டும். சேர்ந்திருந்தாலும் அதை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். தள்ளி இருந்தாலும் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அதற்காக நீங்கள் பரிகாரங்கள் என்று சொல்லி அங்குமிங்கும் அலைய வேண்டியதில்லை. பிரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்ன இந்த இறைவனுடைய வழிபாடுகளை மட்டும் செய்து கொண்டு
நன்றாக இருக்கலாம். அது என்ன அர்த்தம்? துன்பம் வரும் வேளையிலே அந்த வினைப்பயன்கள்லாம் கழிந்து போகின்றன என்றுதான் அர்த்தம். எப்படினாலும் இந்த வினைப்பயனை கழிப்பதற்கு தான் இந்த உடம்ப வாங்கியிருக்கோம். இந்த வினைப்பயன் கழிய கழிய நல்வினைகள் மட்டுமே இருக்கும் பொழுது இன்பம் நுகர வேண்டிய வாய்ப்பு வந்துவிடும். அதற்கு தான் சதா சர்வகாலம் இறை நாமங்களையே சொல்லிக்கொண்டு இறை வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டு எந்த உயிரினங்களுக்கும் தீங்கிழைக்காமல் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்து அழுக்காறு அவாவைகள் இன்னாச்சொல் நான்கும் இல்லாமல் வாழ்ந்து வந்தோம் என்றால் இந்த மாதிரி தீவினைகள் எல்லாம் உடனே ஓடி போய்விடும். அதனால யார் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி பயப்பட வேண்டியதில்லை. இறை வழிபாட்டின் மூலமாக உங்கள் வினைப்பயனை கடப்பதற்குரிய மன வலிமையை உங்களுக்கு கிடைத்துவிடும். அதன் காரணமாகத்தான் இதை சொல்கிறேன். யார் சொன்னார்கள்? நண்பர்கள் சொன்னார்கள், உற்றார் உறவினர்கள் சொன்னார்கள், சில ஜோதிடர்கள் சொன்னார் என்பதற்காக நீங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இன்னும் சில மாதங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் ஒரே வீட்டில் இருந்தால் நீங்கள் தனித்தனியாக பிரிய வேண்டும் என்ற அவசியமில்லை, அவசியமே இல்லை என்றால் அதற்காகத்தான் இந்த பதிவு. நன்றி.